ஏட்டையா ராத்திரில என்கிட்ட வாங்கின காசை கொடுங்கன்னுவான். ஓ ஒரு பிச்சைக்காரிட்ட போய் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பான் இன்ஸ்பெக்டர். ஐயா நைட்ல ஆட்டுக்கால பாயெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அது அவன் கொடுத்த காசுல தான். இன்னைக்கு அறிவாலயம் எங்க இருக்கு? முரசொலி பத்திரிகை எங்க இருக்கு? ஒரு பாவப்பட்டவனுடைய நிலத்தை பிடுங்கி அதிகாரத்தை செலுத்துகின்ற இந்த திராவிடன் இந்த நாட்டிலே வேறு மேலடி மண்ணோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்பதற்குத்தான் எந்த எல்லைக்கும் செல்வேன் என்பதற்காக நாம் தமிழர் மேடையிலே நாங்கள் நிற்கிறோம் என்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சம நிலம் நஞ்சை புஞ்சை நத்தம் நத்தம் புறம்போக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விற்கலாம் வாங்கலாம் பட்டா போட்டுக்கலாம். ஆனா பஞ்சம நிலத்தை விற்கவே முடியாது, பஞ்சம நிலத்தை வாங்கவும் முடியாது. அத பட்டா போட்டிருக்கான இந்த புறம்போக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் நீங்க பாத்துக்கிறோம். அத பட்டா போட்டிருக்கான். அப்ப இவங்க எல்லாம் இந்த நாட்டில் நடமாட விட்டா என்ன ஆகும்? இதெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் 2011 மருதமுத்து கமிஷன் வந்துச்சு. அவருக்கு சாம்பல் அடிச்சு விட்டான்.